Hello students, welcome to Basic Level 60 Days English Course Day 1. இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் 3 வேர்ட் சென்டென்சஸ் தான் நம்ம வந்து இங்கிலீஷில் பேச கற்றுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட், வேர்ப், அட்ஜெக்டிவ் இருக்க மாதிரி சென்டென்சஸ் வந்து முதல்ல பேச கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட், வேர்ப், அட்வர்ப் இருக்கிற மாதிரி சென்டென்சஸை வந்து இரண்டாவதாக நாம் இங்கிலீஷில் பேச கற்றுக்க போகிறோம். இப்போது இந்த ரெண்டு சென்டென்சஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த சென்டென்சஸை கவனிங்க. இதில் முதல் சென்டென்ஸை பாருங்கள், அவள் அழகாக இருக்கிறாள். இரண்டாவது சென்டென்ஸை பாருங்கள், அவள் அழகாக பாடுகிறாள். இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அவள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து சப்ஜெக்ட். செகண்ட் அழகாக அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். மூணாவதா இருக்கிறாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து வேர்ப், அதாவது மெயின் வேர்ப். சரிங்களா? ஓகே, அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்கள், அவள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து சப்ஜெக்ட். அடுத்து ரெண்டாவதா அழகாக அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அட்வர்ப். மூணாவதா பாடுகிறாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா வேர்ப். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸை வந்து இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு அவள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், அதுதான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டில் வரணும். அப்போது அவள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, ஷீ. ஓகே, செகண்ட் வந்து இங்கிலீஷை பொறுத்தளவு என்ன வரணும், மெயின் வேர்ப் வந்துடணும். அப்போது அந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் என்ன, லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்கிறாள், அதுதான் மெயின் வேர்ப். அப்போது இரு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஈஸ். இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும், ஒரு சென்டென்ஸில் வந்து அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி நாம் வந்து இங்கிலீஷில் பேசும் பொழுது 99% என்ன வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஈஸ் அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி நாம் வந்து இங்கிலீஷில் பேசும் பொழுது 99% என்ன வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஈஸ் அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து அந்த சென்டென்ஸில் மீது என்ன பேலன்ஸ் இருக்குது, அழகாக அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் இருக்குது, அது வந்து அட்ஜெக்டிவ். அப்போது அழகாக அப்படிங்கிறதுக்கு அட்ஜெக்டிவில் என்ன மீனிங் இங்கிலீஷில், பியூட்டிஃபுல். அப்போது அவள் அழகாக இருக்கிறாள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவள் அழகாக பாடுகிறாள். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட், அவள் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஷீ. சரிங்களா? செகண்ட் என்ன வரணும், இங்கிலீஷில் வந்து மெயின் வேர்ப் வந்துடணும். அங்கே மெயின் வேர்ப் என்ன, செகண்ட் சென்டென்ஸில் பாடுகிறாள் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். இப்போ பாடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, சிங். இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால வேர்ப்போட எஸ் சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்போது ஷீ சிங்ஸ் அப்படின்னா அவள் பாடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சுக்கணும், அதாவது ஒரு சென்டென்ஸில் வந்து அட்வர்பை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசும் பொழுது அந்த இஸ் அப்படிங்கிற வேர்ப்பை தவிர எல்லா வேர்ப்பையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நல்லா வச்சுக்கோங்க. அட்வர்பை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் நம்ம பேசும் பொழுது அந்த இஸ் அப்படிங்கிற வேர்ப்பை தவிர மற்ற எல்லா வேர்பையும் நம்ம வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது அந்த செகண்ட் சென்டென்ஸில் மீது என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அழகாக அப்படிங்கிற வேர்டு தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அப்போது அழகாக அப்படிங்கிற அட்வர்புக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு அப்படின்னா பியூட்டிஃபுல்லி. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு அட்வர்ப் வந்து 90% எல்வையை கொண்டு தான் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 90% தான். மீதி 10% எல்வையை கொண்டு முடியாத அட்வர்பும் இருக்குது. ஆனால் 90% அட்வர்ப் வந்து எதை கொண்டு முடிஞ்சிருக்கும், எல்ஒய் அப்படிங்கிற வேர்டை கொண்டு தான் இங்கே முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இதை வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம வந்து இங்கிலீஷில் பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், வேர்ப், அட்ஜெக்டிவ் இருக்கிற மாதிரி சென்டென்ஸை நம்ம வந்து பேசி பழக்க போகிறோம். இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, ஒரு அட்ஜெக்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசும் பொழுது 99% என்ன வேர்ப் தான் நம்ம பயன்படுத்துவோம், இஸ் அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம பயன்படுத்துவோம். மீதி 1% தான் வேறு வேர்ப்பை பயன்படுத்துவோம். இங்கே 99% வந்து நம்ம இப்போ வந்து நம்ம பேசி பழக போகிறோம். அதாவது 99% இஸ் அப்படிங்கிற வேர்ப்பை யூஸ் பண்ணி நாம் இங்கே பேசி பழக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், அவள் உயரமாக இருக்கிறாள். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷீ இஸ் அப்படின்னு வந்து சப்ஜெக்டையும் வேர்பையும் சொல்லிக்கணும். சரிங்களா? அப்போ ஷீ இஸ் அப்படின்னா அவள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அட்ஜெக்டிவை சொல்லணும். இங்கே அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா உயரமாக. உயரமாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா டால். ஓகேவா? அப்போது அவள் உயரமாக இருக்கிறாள் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், இங்கிலீஷில் ஷீ இஸ் டால் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்டையும் வேர்பையும் சொல்லணும். சப்ஜெக்டும் வேர்ப் என்ன அப்படின்னா த ரோட் இஸ்.
ரோட் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து குண்டும் குழியுமாக அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அட்ஜெக்டிவ். இப்போ குண்டும் குழியுமாக அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன அப்படின்னா பம்பி. த ரோட் இஸ் பம்பி அப்படின்னா சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. திரைப்படம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் என்ன அப்படின்னா த மூவி இஸ், அதாவது திரைப்படம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சுவாரஸ்யமாக அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அட்ஜெக்டிவ். அப்போது சுவாரஸ்யமாக அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். த மூவி இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா திரைப்படம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆசிரியர் கண்டிப்பானவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். த டீச்சர் இஸ், ஆசிரியர் இருக்கிறார். இங்கே வந்து அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கண்டிப்பானவர். அப்போ கண்டிப்பானவராக அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிக்ட். த டீச்சர் இஸ் ஸ்ட்ரிக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அந்த ப்ராஜெக்ட் சவாலானது, அதாவது அந்த ப்ராஜெக்ட் சவாலானதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் பாருங்க. த ப்ராஜெக்ட் இஸ். அடுத்து வந்து என்ன வரணும்? அட்ஜெக்டிவ் வரணும். அங்கே அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சவாலானது. சவாலானது அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன அப்படின்னா சேலஞ்சிங். த ப்ராஜெக்ட் இஸ் சேலஞ்சிங் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் சவாலானதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எக்ஸாம் கடினமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். த எக்ஸாம் இஸ். அடுத்து வந்து கடினமாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா டிஃபிகல்ட். த எக்ஸாம் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னா எக்ஸாம் கடினமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். த கம்ப்யூட்டர் ஈஸ். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்லோ அப்படிங்கிறதா இங்கே வந்து அட்ஜெக்டிவ். த கம்ப்யூட்டர் இஸ் ஸ்லோ அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட். சாலை குறுகலாக உள்ளது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். த ரோடு இஸ். சாலை இருக்கிறது. குறுகலாக அப்படிங்கிறதா இங்கே வந்து அட்ஜெக்டிவ். குறுகலாக அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன அப்படின்னா நாரோ. த ரோட் இஸ் நாரோ அப்படின்னா சாலை குறுகலாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாய் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். த டாக் இஸ். நாய் இருக்கிறது. மகிழ்ச்சியாக அப்படிங்கிறது இங்கே வந்து அட்ஜெக்டிவ். இப்போ மகிழ்ச்சியாக அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ஹாப்பி. த டாக் இஸ் ஹாப்பி அப்படின்னா நாய் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். த வாட்டர் இஸ். நெக்ஸ்ட் வந்து குளிர்ச்சியாக அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அட்ஜெக்டிவ். குளிர்ச்சியாக அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன அப்படின்னா கோல்டு. த வாட்டர் இஸ் கோல்டு. தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. புத்தகம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். த புக் இஸ். புத்தகம் இருக்கிறது. அடுத்து வந்து சுவாரஸ்யமாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. குழந்தை தூக்கமாக இருக்கிறது. அதாவது குழந்தை தூக்க கலக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது இங்கிலீஷில் எப்படி சொல்றது அப்படின்னா த பேபி இஸ் ஸ்லீப்பி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லீப் அப்படின்னா வேர்ப். ஸ்லீப்பி அப்படின்னா அட்ஜெக்டிவ். அதாவது தூக்க கலக்கத்தில் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆசிரியர் பொறுமையாக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். த டீச்சர் இஸ். ஆசிரியர் இருக்கிறார். அடுத்து பொறுமையாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா பேஷண்ட். த டீச்சர் இஸ் பேஷண்ட் அப்படின்னா ஆசிரியர் பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. உணவு காரமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். த ஃபுட் இஸ். உணவு இருக்கிறது. காரமாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ஸ்பைசி. த ஃபுட் இஸ் ஸ்பைசி அப்படின்னா உணவு காரமாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கடற்கரை சுத்தமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். த பீச் இஸ். கடற்கரை இருக்கிறது. சுத்தமாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னா க்ளீன். த பீச் இஸ் க்ளீன் அப்படின்னா கடற்கரை சுத்தமாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வீடு பெரியதாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். த ஹவுஸ் இஸ். வீடு இருக்கிறது. பெரியதாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு இங்கிலீஷ் என்ன மீனிங் அப்படின்னா லார்ஜ். த ஹவுஸ் இஸ் லார்ஜ் அப்படின்னா வீடு பெரியதாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. காஃபி சூடாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். த காஃபி இஸ். காஃபி இருக்கிறது. அடுத்து சூடாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ஹாட். அதாவது த காஃபி இஸ் ஹாட் அப்படின்னா காஃபி சூடாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து சட்டை ஊதா கலரில் இருக்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா த ஷர்ட் இஸ் ப்ளூ. அதாவது எல்லா கலர்ஸுமே வந்து அட்ஜெக்டிவ் தான். சரிங்களா? ப்ளூ, க்ரீன், ரெட் இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே வந்து இங்கிலீஷில் வந்து அது வந்து அட்ஜெக்டிவ் தான் குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மியூசிக் சத்தமாக இருக்கிறது. இங்கிலீஷ் எப்படி சொல்லுது? த மியூசிக் இஸ் லவுட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தெரு அமைதியாக இருக்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுது? த ஸ்ட்ரீட் இஸ் குவைட். சரிங்களா?
குவைட் அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கேக் இனிப்பாக இருக்கிறது. த கேக் இஸ் ஸ்வீட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நதி அகலமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். த ரிவர் இஸ், நதி இருக்கிறது. அகலமாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா வைடு. இப்போது த ரிவர் இஸ் வைட் அப்படின்னா நதி அகலமாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கிளாஸ் காலியாக இருக்கிறது, அதாவது நம்ம தண்ணி குடிக்கிற கிளாஸ். அப்போது த கிளாஸ் இஸ், கிளாஸ் இருக்கிறது. காலியாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னா எம்டி. த கிளாஸ் இஸ் எம்டி அப்படின்னா கிளாஸ் காலியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நாய் விசுவாசமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். த டாக் இஸ். அடுத்து விசுவாசமாக அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன அப்படின்னா லாயல். அப்போது த டாக் இஸ் லாயல் அப்படின்னா நாய் விசுவாசமாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பூ வாசமாக இருக்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து த ஃப்ளவர் இஸ், பூ இருக்கிறது. வாசமாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஃப்ராக்ரண்ட். த ஃப்ளவர் இஸ் ஃப்ராக்ரண்ட் அப்படின்னா பூ வாசமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ரூம் ஒழுங்காக இருக்கிறது. த ரூம் இஸ், ஒழுங்காக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா டைடி. த ரூம் இஸ் டைடி அப்படின்னா ரூம் ஒழுங்காக இருக்கிறது, அதாவது நேர்த்தியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கட்டிடம் உயரமாக இருக்கிறது. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? த பில்டிங் இஸ் டால். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபோன் புதியதாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து த ஃபோன் இஸ், இதுதான் சப்ஜெக்ட் வேர்ப். அடுத்து புதியதாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? நியூ. த ஃபோன் இஸ் நியூ அப்படின்னா ஃபோன் புதியதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். புல் பச்சையாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். த கிராஸ் இஸ், புல் இருக்கிறது. அடுத்து வந்து பச்சையாக அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன? க்ரீன். சரிங்களா? எல்லா கலர்ஸுமே வந்து அது வந்து அட்ஜெக்டிவ் தான் இங்கிலீஷில். த கிராஸ் இஸ் க்ரீன் அப்படின்னா புல் பச்சையாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பிரெட் புதியதாக இருக்கிறது. இப்போ வந்து சப்ஜெக்ட் வேர்ப். த பிரெட் இஸ், பிரெட் இருக்கிறது. இப்போது ஃபோன், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அப்படின்னா புதியதாக அப்படிங்கிறதுக்கு நியூ அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தலாம். இந்த இடத்துல பிரெட் அப்படிங்கிறதுனால அது புதியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன வேர்டு பயன்படுத்தணும்? அதாவது என்ன அட்ஜெக்டிவ் பயன்படுத்தணும்? ஃப்ரெஷ். சரிங்களா? அப்போது த பிரெட் இஸ் ஃப்ரெஷ் அப்படின்னா பிரெட் புதியதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மாணவர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். இப்போது இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், மாணவர்கள் அப்படின்னு ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்குது. சரிங்களா? அப்போது ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், அதாவது இஸ் அப்படிங்கிற வேர்ப்புக்கு பதிலாக ஆர் அப்படிங்கிற வேர்ப்பை யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அப்படின்னா மாணவர்கள் இருக்கின்றனர். ஆர்வமாக அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு இங்கிலீஷில் என்ன மீனிங் அப்படின்னா ஈகர். அப்போது த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈகர் அப்படின்னா மாணவர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதோட சப்ஜெக்ட் வேர்ப் அட்ஜெக்டிவ் சென்டென்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அட்வர்ப் இருக்கிற மாதிரி சென்டென்சஸை வந்து நாம் இங்கிலீஷில் பேச பழக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்வர்ப் வந்து நாம் இங்கிலீஷில் பேசுவதற்காக பயன்படுத்தும் பொழுது 100% இஸ் அப்படிங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். இஸ் அப்படிங்கிற வேர்பை தவிர மீது எல்லா வேர்பையும் நாம் வந்து இங்கிலீஷில் பேசுவதற்காக பயன்படுத்துவோம். அதே இது ஒரு அட்வர்ப் வந்து என்ன வேர்டை கொண்டு லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 90% எல்ஒயை கொண்டு முடிஞ்சிருக்கும். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 90% எல்ஒயை கொண்டு முடிஞ்சிருக்கும். மீதி 10% எல்ஒயை கொண்டு முடியாத அட்வர்பும் இருக்கிறது. சரிங்களா? இப்போது 90% எல்ஒயை கொண்டு முடிஞ்சதுனால நம்ம வந்து இந்த 90% ஃபஸ்ட்டு பேச பழகிக்கிடலாம். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாய் சத்தமாக குறைக்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா அட்வர்பை யூஸ் பண்ணி நம்ம இப்போது பேச போகிறோம் இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு வந்து நாய் சத்தமாக குறைக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வேர்ப். த டாக் பார்க்ஸ். சரிங்களா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான். சரிங்களா? அதனால் வேர்போட எஸ் சேர்ந்து வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணும்பொழுது வேர்போட எஸ் சேர்ந்து வரணும். த டாக் பார்க்ஸ் அப்படின்னா நாய் குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படி குறைக்கிறது? சத்தமாக. சத்தமாக அப்படிங்கிறது இங்கே வந்து அட்வர்ப். இப்போ சத்தமாக அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன அப்படின்னா லவுட்லி. இப்போது த டாக் பார்க்ஸ் லவுட்லி அப்படின்னா நாய் சத்தமாக குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவள் திறமையாக வேலை செய்கிறாள். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வேர்ப். ஷீ ஒர்க்ஸ் அப்படின்னா அவள் வேலை செய்கிறாள். அடுத்து திறமையாக அப்படிங்கிறது அட்வர்ப். அப்போ திறமையாக அப்படிங்கிற அட்வர்ப்புக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா எஃபிஷியன்ட்லி. சரிங்களா? திறமையாக அப்படின்னா எஃபிஷியன்ட்லி அப்படின்னு அர்த்தம். அப்போது ஷீ ஒர்க்ஸ் எஃபிஷியன்ட்லி அப்படின்னா அவள் திறமையாக வேலை செய்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவள் கவனமாக ஓட்டுகிறாள்.
அதாவது காரை ஓட்டுகிறாள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது அவள் கவனமாக ஓட்டுகிறாள் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். ஷீ ட்ரைவ்ஸ் அப்படின்னா அவள் ஓட்டுகிறாள். அடுத்து கவனமாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா கேர்ஃபுல்லி. ஷீ ட்ரைவ்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னா அவள் கவனமாக ஓட்டுகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் மனதார சிரிக்கிறார்கள். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். தே லாஃப் அப்படின்னா அவர்கள் சிரிக்கிறார்கள். அடுத்து மனதார அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹார்ட்லி. ஹார்ட்லி அப்படின்னா மனதார அப்படின்னு அர்த்தம். அப்போது தே லாஃப் ஹார்ட்லி அப்படின்னா அவர்கள் மனதார சிரிக்கிறார்கள். நெக்ஸ்ட் பாருங்க. பூனை அமைதியாக தூங்குகிறது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். த கேட் ஸ்லீப்ஸ். பூனை தூங்குகிறது. அடுத்து அமைதியாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் என்ன அப்படின்னா பீஸ்ஃபுல்லி. த கேட் ஸ்லீப்ஸ் பீஸ்ஃபுல்லி அப்படின்னா பூனை அமைதியாக தூங்குகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். வி எக்ஸசைஸ். நாங்கள் உடற்பயிற்சி செய்கிறோம். தொடர்ந்து அப்படிங்கிற அட்வர்புக்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ரெகுலர்லி. வி எக்ஸசைஸ் ரெகுலர்லி அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர் கவனமாக கேட்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். ஹீ லிசன்ஸ். அவர் கேட்கிறார். அடுத்து கவனமாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அட்டென்டிவ்லி. ஹி லிசன்ஸ் அட்டென்டிவ்லி அப்படின்னா அவர் கவனமாக கேட்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் மெதுவாக பேசுகிறாள். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். ஷீ ஸ்பீக்ஸ். அவள் பேசுகிறாள். அடுத்து மெதுவாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சாஃப்ட்லி அல்லது ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது ஷீ ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி அப்படின்னா அவள் மெதுவாக பேசுகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் அடிக்கடி பயணம் செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். தே ட்ராவல். அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அடிக்கடி அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி. சரிங்களா? ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். அப்போது they travel frequently அப்படின்னா அவர்கள் அடிக்கடி பயணம் செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. குழந்தை சத்தமாக அழுகிறது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். த பேபி கிரைஸ். குழந்தை அழுகிறது. சத்தமாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா லவுட்லி. த பேபி கிரைஸ் லவுட்லி அப்படின்னா குழந்தை சத்தமாக அழுகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் தினமும் படிக்கிறாள். ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறது. சரிங்களா? அவள் தினமும் படிக்கிறாள். இங்கிலீஷில் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். ஷீ ரீட்ஸ். அவள் படிக்கிறாள். அடுத்து தினமும் அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் டெய்லி. ஷீ ரீட்ஸ் டெய்லி அப்படின்னா அவள் தினமும் படிக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் தொடர்ந்து வாதிடுகிறான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். ஹீ ஆர்கியூஸ். அவன் வாதிடுகிறான். தொடர்ந்து அப்படிங்கிற அட்வர்புக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி. ஹி ஆர்கியூஸ் கான்ஸ்டன்ட்லி அப்படின்னா அவன் தொடர்ந்து வாதிடுகிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் விரைவாக டைப் செய்கிறான். இங்கே வந்து டைப் அப்படிங்கிறது வந்து வேர்ப். சரிங்களா? அதாவது கம்ப்யூட்டரில் டைப் செய்வோம்லாம் அந்த இதுதான். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். ஹி டைப்ஸ். அவன் டைப் செய்கிறான். விரைவாக அப்படிங்கிற அட்வர்ப் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குயிக்லி. ஹி டைப்ஸ் குயிக்லி அப்படின்னா அவன் விரைவாக டைப் செய்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாங்கள் அடிக்கடி சமைக்கிறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். வி குக். நாங்கள் சமைக்கிறோம். அடுத்து அடிக்கடி அப்படிங்கிற அட்வர்ப் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஆஃபன். சரிங்களா? வி குக் ஆஃபன் அப்படின்னா நாங்கள் அடிக்கடி சமைக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க ஆஃபன் அப்படிங்கிற வேர்டு வந்து எல்ஒயை கொண்டு முடிஞ்சிருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 10% அட்வர்ப் வந்து எல்ஒயை கொண்டு முடியாத அட்வர்ப்பும் இருக்கிறது. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. குழந்தைகள் ஆர்வமாக கற்கிறார்கள். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். த சில்ட்ரன் லேர்ன். குழந்தைகள் கற்கிறார்கள். அடுத்து ஆர்வமாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ஈகர்லி. த சில்ட்ரன் லேர்ன் ஈகர்லி அப்படின்னா குழந்தைகள் ஆர்வமாக கற்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் நேர்த்தியாக எழுதுகிறான். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து ஹீ ரைட்ஸ் அப்படின்னா அவன் எழுதுகிறான். அடுத்து நேர்த்தியாக அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன அப்படின்னா அட்வர்ப் வந்து நீட்லி. அதாவது நீட்லி அப்படின்னா நேர்த்தியாக அப்படின்னு அர்த்தம். ஹி ரைட்ஸ் நீட்லி அப்படின்னா அவன் நேர்த்தியாக எழுதுகிறான் அப்படின்னு அர்த்தம். இதே இது தெளிவாக அப்படின்னு சொன்னால் அது வந்து கிளியர்லி அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாங்கள் தினமும் தியானம் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். வி மெடிடேட். நாங்கள் தியானம் செய்கிறோம். அடுத்து தினமும் அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் டெய்லி. வி மெடிடேட் டெய்லி அப்படின்னா நாங்கள் தினமும் தியானம் செய்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் மெதுவாக குடிக்கிறான். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் ஹீ ட்ரிங்க்ஸ். அவன் குடிக்கிறான். மெதுவாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் ஸ்லோலி.
ஹி ட்ரிங்க்ஸ் ஸ்லோலி அப்படின்னா அவன் மெதுவாக குடிக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் அடிக்கடி சிரிக்கிறாள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். ஷீ லாவ்ஸ், அவள் சிரிக்கிறாள். அடிக்கடி அப்படிங்கிற அட்வர்ப் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுது? ஃப்ரீக்வென்ட்லி. ஷீ லாவ்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னா அவள் அடிக்கடி சிரிக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் கூர்ந்து கவனிக்கிறான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். ஹீ லிசன்ஸ், அவன் கவனிக்கிறான். அடுத்து கூர்ந்து அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இன்டென்ட்லி. ஹீ லிசன்ஸ் இன்டென்ட்லி அப்படின்னா அவன் கூர்ந்து கவனிக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் தெளிவாக விளக்குகிறாள். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். ஷீ எக்ஸ்பிளைன்ஸ், அவள் விளக்குகிறாள். அடுத்து தெளிவாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கிளியர்லி. ஷீ எக்ஸ்பிளைன்ஸ் கிளியர்லி அப்படின்னா அவள் தெளிவாக விளக்குகிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் வெளிப்படையாக பேசுகிறான். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். ஹீ டாக்ஸ், அவன் பேசுகிறான். அடுத்து வெளிப்படையாக அப்படிங்கிற அட்வர்ப் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஓப்பன்லி. ஹீ டாக்ஸ் ஓப்பன்லி அப்படின்னா அவன் வெளிப்படையாக பேசுகிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் பாதுகாப்பாக ஓட்டுகிறாள். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப், அதாவது கார் ஓட்டுகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். ஷீ ட்ரைவ்ஸ், அவள் ஓட்டுகிறாள். அடுத்து பாதுகாப்பாக அப்படிங்கிற அட்வர்ப் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? சேஃப்லி. ஷீ ட்ரைவ்ஸ் சேஃப்லி அப்படின்னா அவள் பாதுகாப்பாக ஓட்டுகிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் உடனடியாக பதிலளிக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். ஹீ ரெஸ்பான்ஸ், அவன் பதிலளிக்கிறான். அடுத்து உடனடியாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இம்மீடியட்லி. ஹீ ரெஸ்பான்ஸ் இம்மீடியட்லி அப்படின்னா அவன் உடனடியாக பதிலளிக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் கவனமாக விளையாடுகிறான். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். ஹீ பிளேஸ், அவன் விளையாடுகிறான். அடுத்து கவனமாக அப்படிங்கிற அட்வர்ப் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கேர்ஃபுல்லி. ஹீ பிளேஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னா அவன் கவனமாக விளையாடுகிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் சுவையாக சமைக்கிறாள். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். ஷீ குக்ஸ், அவள் சமைக்கிறாள். சுவையாக அப்படிங்கிற அட்வர்ப் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டெலிசியஸ்லி. ஷீ குக்ஸ் டெலிசியஸ்லி அப்படின்னா அவள் சுவையாக சமைக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் நம்பிக்கையாக பேசுகிறான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். ஹீ ஸ்பீக்ஸ், அவன் பேசுகிறான். நம்பிக்கையாக அப்படிங்கிற அட்வர்ப் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கான்ஃபிடென்ட்லி. ஹீ ஸ்பீக்ஸ் கான்ஃபிடென்ட்லி அப்படின்னா அவன் நம்பிக்கையாக பேசுகிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். தே செலிப்ரேட், அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அடுத்து வந்து மகிழ்ச்சியுடன் அப்படிங்கிற அட்வர்ப் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? அதாவது மகிழ்ச்சியுடன் அப்படின்னா மகிழ்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஜாய்ஃபுல்லி. தே செலிப்ரேட் ஜாய்ஃபுல்லி அப்படின்னா அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த 5 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மறக்காமல் இந்த 5 தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.